கல்யாண வீட்ல என்னதான் விதவிதமா சாப்பிட்டாலும் ஃபைனலா அண்ணா கொஞ்சம் ரசம் போடுங்கன்னு சொல்லி நல்லா பிசைஞ்சு அடிச்சா தான் அந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கான ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ அந்த கல்யாண ரசம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா? 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, காரத்துக்கு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வாணலில் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணால் போட்டுக்கலாம். போட்டு கடுகு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை, இடிச்ச பூண்டு, காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வெட்டி வச்சுருக்க 2 பெரிய தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது கூட ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஊற்றி மஞ்சப்பொடியும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்க விட்டுக்கலாம். எல்லாம் கொதிச்சதுக்கப்புறமா வேக வச்சுருக்க 1 கப்பு துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்ல ஒரு 1.5 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து எல்லாம் கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அரைச்ச ரசப்பொடி எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி தழையை தூவி ஒரு சின்ன துண்டு வெல்லத்தையும் போட்டு இறக்கி வச்சுட்டிங்கன்னா